கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேவலமான ஆப்போட ஒரு ஆடை பார்த்துருந்தேன். ஸோ அது என்ன கேவலமான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஆப். ஸோ இதில் என்னடா கேவலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவை ஒரு நார்மலான வீடியோவாலாம் கிரியேட் பண்ணாது. ரொம்ப கேவலமான வீடியோவாக தான் கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இந்த ஆப்பை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாதாரித்தனத்தை நம்ம பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த ஆப்பை வந்து பல பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இது வந்து வெப்சைட்டில் காசு கொடுத்து பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஆனால் வந்து எப்படி இலவசமாக மக்கள் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி வெளியே வந்துடுச்சு. ஆக்சுவலி இது நல்ல விஷயமே கிடையவே கிடையாது. இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப தப்பான விஷயமா தான் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த ஆப்பில் நம்ம 2 ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஐ மீன் ஒரு பையனோட ஃபோட்டோ, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம்னா 2த்தையும் கம்பைன் பண்ணி இந்த பையனும் இந்த பொண்ணும் முத்தம் கொடுக்குற மாதிரி, கட்டி பிடிக்கிற மாதிரி, ஒட்டுக்கா நடந்து போகிற மாதிரி, ஏன் ஒட்டுக்கா இருக்கிற மாதிரியும் கூட இந்த ஆப் வந்து நம்மளுக்கு வீடியோவை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன் இது ஒரு கேவலமான ஆப்புன்ட்டு. இந்த ஆப்போட நேமை வந்து நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா மக்கள் இதை பார்த்தாவது கொஞ்சம் தெளிவாகிக்கிட்டும். அப்போவாது சோஷியல் மீடியாவில் அரகுறை பிக்ஸ் அப்லோட் பண்ணாமல் இருப்பாங்க பொண்ணுங்க. ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.